அமெரிக்காவிலேயே 1980ல பல்லாயிரக்கணக்கான ஜனங்க நீரிழிவு நோயினாலையும் மாரடைப்பினாலையும் புற்றுநோயாலையும் கூட பாதிக்கப்பட்டு இறந்தாங்க. பல லட்சம் பேர் நோயாளி ஆனாங்க. 10 வருஷம் ஆய்வு பண்ணதுக்கு அப்புறம் தான் கண்டுபிடிச்சாங்க. இந்த மரபணு மாற்ற விதைகளை பயன்படுத்தி தயாரிக்கிற சோயாபீன்ஸை சாப்பிட்றதுனால தான் மக்களுக்கு இந்த மரணம்னு இதெல்லாம் தெரிஞ்சதுனால ஐரோப்பிய நாடுகள்ல மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. பல நாடுகள்ல பீட்டி விதையை பயிரிடுறதையே தடை பண்ணாங்க. ஆனா பீட்டி விதை கம்பெனிக்காரன் விடுவானா? பார்த்தான். இத பத்தி எல்லாம் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காத, அப்படியே புரிஞ்சுக்கிட்டாலும் அதை பத்தி கவலைப்படாத இளிச்ச வாயினுங்க எங்க இருக்கான்னு தேடுனா இங்க வந்து இறங்கிட்டான். இன்னும் சில வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா விவசாய நிலங்களுடைய தேவை அதிகரிச்சிடும். உலகத்திலே விவசாயம் ஒரு பணக்கார வியாபாரமா மாறிடும். அதனால இந்த விவசாய நிலங்களை எல்லாம் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கணும்னு வெளிநாட்டு கம்பெனிகள்லாம் சூழ்ச்சி பண்றாங்க. அறுவடைக்கு அப்புறம் நாம என்ன பண்ணுவோம்? விதை நல்லா எடுத்து வைப்போம். அந்த விதையத்தான் மறுபடியும் பயிர் பண்ணுவோம். ஆனா இந்த பீட்டி விதைகளை பயிரிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த மண்ணு வேற எந்த விதையும் ஏத்துக்காது. விதை நெல்லுக்கு என்ன பண்ணுவோம்? அந்த பீட்டி விதை கம்பெனிக்காரங்கிட்ட போய் கையேந்தி நிற்போம். இப்ப விலை கம்மியா தான் கொடுப்பான். அதுக்கப்புறம் அவன் சொல்றதுதான் விலை. பீட்டி பருத்தி விதைய ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, பஞ்சாப்னு பல மாநிலங்களில் பயிரிட்டாங்க. என்னாச்சு? விளைச்சல் நாம எப்பவும் பயிரிடுற பருத்தியை விட இது 5 மடங்கு கம்மிங்க. அந்த வருஷம் பீட்டி விதையை பயிரிட்ட எல்லா விவசாயிகளும் பாதிக்கப்பட்டாங்க. ஏழை விவசாயிங்க கடன் தொல்லைனால, கந்து வட்டி தொல்லைனால மனசு உடைஞ்சு போய் 2 லட்சம் பேர் தற்கொலை பண்ணிட்டாங்க. ஆனா அந்த பீட்டி விதை கம்பெனிக்கார சம்பாதிச்சது 2000 கோடி. ஒரு திட்டத்தை அரசாங்கம் மக்களுக்காக கொண்டு வரும்போது அதுல ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு சரின்னு படுற ஒரு விஷயம் 10 வருஷம் கழிச்சு பார்த்தா அதுவே ஜனங்களுக்கு எதிரானதா மாறிடும். அதுக்கு நம்ம நாட்டில் நிறைய உதாரணங்கள் இருக்கு. நம்ம ஏழை ஜனங்களுக்கு அடுப்பறிக்க விறகல்ல அப்படிங்கிறதுக்காக அமெரிக்காவில இருந்து சீமக்கருவேல முள்ள கொண்டு வந்து அதோட விதைய தமிழ்நாடு எல்லா இடத்துலையும் தூவி விட்டாங்க. அதுக்கு தண்ணியே தேவைப்படாதுன்னு பிரச்சாரம் பண்ணாங்க. ஆனா உண்மை என்னன்னு இப்பதானே நமக்கே புரியுது. வேலிக்காத்தான்னு சொல்லப்படுற சீம கருவேல மரம் தான் வளர்றதுக்காக நிலத்தடி நீரை மட்டும் இல்ல காற்றுல இருக்கிற ஈரப்பதத்தை கூட உறிஞ்சிடணும்னு அப்புறம் தானே கண்டுபிடிச்சாங்க. தமிழ்நாட்டில் ராமநாதபுரம், வேலூர், தர்மபுரி மாவட்டம் எல்லாம் முற்றிலுமா வறண்டு போச்சு. விவசாயம்னு நிலத்தடி நீர் இல்லையே. அடுப்பறிக்க விறகு இருக்கு, ஆனா வேக வைக்க அரிசி வேணுமே. இப்ப அமெரிக்காவில இந்த மாதிரி மரங்களை முற்றிலுமா அழைச்சிட்டாங்க. நமக்கு இப்பதானே புரியுது. இது மாதிரிதான் மரபணு மாற்றுவதைகள்.